குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754888756. உன்னை நினைத்து படத்துல லைலா கேரக்டர் மாதிரியே நிஜத்துல ஒரு இளம்பெண் மீது அதிர வைக்கும் பல புகார்கள் வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திடுச்சுன்னு நொந்து போய் ஒரு இளைஞர் அளித்த புகார்கள் தான் இவை. என்ன இப்படிலாமா ஏமாத்துவாங்கன்னு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு நடந்திருக்க சம்பவம் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. மதுரை கண்ணேந்தல் பகுதியை சேர்ந்தவர் ஹாரிஸ் முகமது சிவகங்கையை சேர்ந்த பெண்ணோட விவாகரத்து பெற்று துபாயில தங்கி வேலை பார்த்து வராரு. இவர் போலீஸ்ல அளிச்ச புகாரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். துபாயில தன்னோட ரூம்ல இருந்த ஃப்ரெண்ட் மூலமா ஜெனிஃபர் என்பவர் அறிமுகமாயிருக்காங்க. ஜெனிஃபர்ட்ட பேசும்போது தன்னோட கணவர் மது போதையில டார்ச்சர் பண்றது மட்டும் இல்லாம ஓரின சேர்க்கையாளர்னும் ஒரு பழிய போட்டு நம்ப வச்சிட்டதா சொல்றாரு ஹாரிஸ் முகமது. கொஞ்ச நாள்ல ஜெனிஃபரோட பெற்றோர் அறிமுகமாக, அவங்க என் பொண்ணு கல்யாணம் பண்ண போறீங்க, அவ MBA படிக்க ஆசைப்படுறா, அதை படிக்க வைங்க, நல்லா இருக்கும்னு சொல்ல தானும் நம்பி படிக்க வச்சதா சொல்றாரு ஹாரிஸ். இதோட விவாகரத்து செய்யணும்னா கணவருக்கு 17 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்ல மனுஷன் ஜெனிஃபர் மேல இருக்க நம்பிக்கையில அதையும் கொடுத்துட்டதா சொல்லி இருக்காரு. இந்த கேப்ல விவாகரத்து ஆகணும்னா இந்த பூஜையெல்லாம் பண்ணணும்னு ஒரு பூசாரிய ஜெனிஃபர் குடும்பம் இன்ட்ரோ கொடுக்க, அவருக்கு பூஜைக்காக 1.5 லட்சம் பணம், தங்க செயின், பிராண்ட் வாட்ச், மோதிரம்னு பலத கொடுத்ததா பட்டியல் போடுறாரு. இதுக்கு நடுவுல 2020ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தபோது வீட்டுக்கு கட்டில், மெத்தை, பீரோ வாங்கி போட்டதாவும், மேலும் செலவுக்கு தன்னோட ATM கொடுத்துட்டு போக அதுல ஜெனிஃபர் 7 லட்சம் ரூபாய் எடுத்து செலவும் பண்ணுனதாகவும் புகார்ல பதிவு பண்ணியிருக்காரு. திருப்பி 2021ஆம் ஆண்டு வந்தப்ப 2 லட்சம் கொடுத்தா விவாகரத்து கொடுக்கறதா கணவர் சொல்றதா ஜெனிஃபர் சொல்ல, அதையும் நம்பி பணம் கொடுத்துட்டு எப்படியாவது விவாகரத்து வாங்கிடு, நாம கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு போனதா கூறியிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க திடீர்னு ஜெனிஃபர் என்கிட்ட பேசுறதையே கட் பண்ணுனதா குமரி இருக்காரு ஹாரிஸ் முகமது. ஜெனிஃபர் அம்மா கிட்ட கேட்ட போது அவர் இறந்து விட்டதா சொல்ல தலையில இடி விழுந்த மாதிரி இருந்ததா கதறி இருக்காரு ஹாரிஸ். இருந்தாலும் ஹாரிஸுக்கு சந்தேகம் வர தெரிஞ்சவங்க மூலமா விசாரிக்கும் போது கணவர், குழந்தைகளோட ஜெனிஃபர் சிவகங்கையில இருப்பது தெரிய வந்திருக்கு. இது மட்டுமில்ல, ஜெனிஃபர் அவரோட பெற்றோர், கணவர், பூசாரி கணேசன் எல்லாம் பிளான் போட்டு தன்னை ஏமாத்துனதும் தெரிய வந்ததா சொல்றாரு. இது குறித்து ஜெனிஃபர்ட்ட போய் கேட்டப்போ அப்படித்தான் செய்வேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நகை, பணம் கேட்டு வீட்டு பக்கம் வந்தா கொன்று விடுவேன்னு மிரட்டினதா சொல்லியிருக்காரு ஹாரிஸ். அப்புறம் திருமண ஆசை காட்டி 19 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை, பணம், பொருட்களை வாங்கி ஏமாற்றினதா ஜெனிஃபர் மற்றும் அவங்க குடும்பத்தினர் மேல ஹாரிஸ் புகார் அளிச்சிருக்காரு. அப்புறம் கோர்ட்டுக்கு போக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுப்படி ஜெனிஃபர் மற்றும் அவங்க குடும்பத்தினர் மேல திருப்பாலை போலீசார் மோசடி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல நடந்தது என்ன என்பது போலீஸ் நடத்துற விசாரணையில தான் தெரிய வரும். விவாகரத்து செய்த இளைஞருக்கு திருமண ஆசை காட்டி உன்னை நினைத்து திரைப்படம் மாதிரி அவரை யூஸ் பண்ணிட்டு ஒரு குடும்பமே சேர்ந்து பல லட்சம் மோசடி செய்ததா வந்திருக்க இந்த புகார் ஹாரிஸை மட்டுமில்ல கேட்ட பலரையும் அதிர வச்சிருக்கு. குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754888756.